Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு brownie மேக்கப் tutorial. என்னது brownie மேக்கப் tutorial? எஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு brown based ஒரு மேக்கப் லுக். இது வந்துட்டு ஸோ நீங்கள் ப்ரௌன் ட்ரெஸ்ஸஸோடையும் இது வியர் பண்ணிக்கலாம். ப்ரௌனுக்கு கான்ட்ராஸ்ட் உள்ள கலரோடும் வியர் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஃபெஸ்டிவ் சீசன், இந்த வின்டருக்கு, அதர் சீசனுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌன் மேக்கப் வேண்டாம், தாராளமாக நீங்கள் வந்து வியர் பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின்னை நல்லா நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் வச்சு கிளென்ஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஹைரோனிக் ஆசிட் சீரம் போட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டே டைம் மாய்ஸ்சரைசர் வித் சன்ஸ்க்ரீன் அந்த மாதிரி உள்ளது போட்டுக்கிட்டேன். அதாவது ஒரே ப்ராடக்ட்லேயே சன்ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் உள்ள மாதிரி இருக்கும், இல்லாட்டா மாய்ஸ்சரைசர்லேயே சன்ஸ்க்ரீன் வர மாதிரி இருக்கும். இப்போ வர சன்ஸ்க்ரீனே உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் மாதிரி தான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், WD ப்ராடக்ட் மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் மாய்ஸ்சரைசர் வித் SPF அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 to 7 minutes கிட்டக்க ஆயிடுச்சு. இப்போ மேக்கப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த லுக் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம மேக்கப்பில் டேரெக்டாக போகலாம். நீங்கள் வந்து உங்கள் கிட்டே இருக்கிற ப்ராடக்ட் வச்சு இந்த லுக் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டியான மேக்கப் ப்ராடக்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டெப் 1 வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு DV ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து எதுக்குண்டா ஸ்கின்னை ப்ரைம் பண்ணி நல்ல ஒரு DV க்ளோயி பேஸ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸ்கின்னும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, ஸோ இந்த வின்டருக்கு இந்த ப்ரைமர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். DV ப்ரைமர் உங்களுக்கு ஆயில் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ ஆயிலி ஸ்கின் கூட நீங்கள் வின்டரில் அப்ளை பண்ணலாம். ஸோ யூ see the difference. இப்போ ஸ்டெப் நம்பர் 2 வந்து என்ன பண்ணுறேன், இது ஆப்ஷனல், நீங்கள் தேவைப்பட்ட அப்ளை பண்ணிக்கிறோம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு செட்டிங் ஸ்ப்ரே ஆர் மேக்கப் ஃபிக்ஸர், ஸோ அதை எடுத்து வந்து இது பண்ணிக்கிறேங்க. நான் ஹைட்ரேட்டிங் உள்ளது அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் அடுத்து போடுற பேஸ் மேக்கப்பை லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை உங்களுக்கு ஹைட்ரேட்டாக வந்து வச்சுருக்கும், மேக்கப்பையும் நல்லா லாக் பண்ணி வைக்கும். ஸோ நேச்சுரலாக ஆட் ட்ரை பண்ண விடுங்க. இப்போ ஸ்டெப் நம்பர் 3 நான் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபவுண்டேஷன் ஈவன் அண்ட் ஃப்ளாலஸ் பேஸ் வந்து கொடுக்கும். நான் என் ஸ்கின் மேட்சிங் ஷேட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் லிக்விட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி உள்ள ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்கின் நல்லா ஈரப்பதமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா ப்ரௌனி வந்து நல்லா ஈரப்பதமாக தானே இருக்கும் உங்களுக்கு உள்பக்கம் வந்துட்டு. ஸோ நல்லா சாஃப்டாக ஃபஜ்ஜியாக. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னமோ உருட்டேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு மாய்ஸ்சரைசிங் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். இது ரிம்மல் லண்டன்லேருந்து ஒரு ஃபவுண்டேஷன் இது வந்துட்டு. அண்ட் ஆல்சோ நீங்கள் ப்ரஷ் பிளெண்டர் ஃபிங்கர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்னோடய ஃபிங்கர் வச்சு நல்லா அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் என் சேனலில் வந்து இந்த டுட்டோரியல் கூட போட்டிருப்பேன், நான் எப்படி வந்து ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணுவேன், அதை எப்படி லாங் லாஸ்டிங் அதை வச்சுட்டு பண்ணு, அது சீக்கிரமே உங்களுக்கு வந்துட்டு வரும். இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நல்லா கவரேஜ் பண்ணிக்கிறேங்க. ஈவன் அதே கொஞ்சமாக ஐயை சுற்றியும் அப்ளை பண்ணிக்கிறேன். இது நல்லா ஐ மேக்கப் ஒரு பேஸாக கூட ஒர்க் ஆகும். ஸோ ஃபவுண்டேஷனை கண்டிப்பாக நெக்குக்கும் அப்ளை பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் ஒரு ஈவன் அண்ட் ஃப்ளாலஸ் பேஸ் வந்து கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் கன்சீலர் வந்து போய்க்கிறேன் ஸ்டெப் நம்பர் 4. ஸோ ஆனால் நான் வந்து கன்சீல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலை, ஜஸ்ட் ஹைலைட்டிங் கன்சீலர் தான் யூஸ் பண்ணுறேன். என் ஸ்கின் ஷேடை விட என் ஸ்கின் மேட்சிங் ஷேடை விட ஒரு 1 ஷேட் லைட்டர் ஷேட் கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது கன்சீல் ப்ளஸ் ஒரு நேச்சுரல் பிரைட்னிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஓகே, இது ஃபேஸோட சென்டர் பாயிண்ட்டில் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கன்சீலர் வச்சு நீங்கள் கன்சீலும் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபேஸை வந்துட்டு உங்கள் ஸ்கின் மேட்சிங் ஷேட் கன்சீலர் வச்சு. எனக்கு தேவையில்லை, ஃபவுண்டேஷனே ஃபுல் கவர் பண்ணி கொடுத்துருச்சு, அதனால் நான் இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன், அதையும் வந்து ஃபிங்கர்ஸால் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் லிக்விட் கன்சீலர் தான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா அது லைட் வெயிட்டாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இது வந்து அந்த ஃபேஸோட சென்டர் பார்ட்டை மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைலைட்டடாக உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ நல்லா அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணுங்க ஃபிங்கர் வச்சு. ஸோ கன்சீலர் வந்து உங்களோட இம்பர்ஃபெக்ஷன்ஸை நல்லா கன்சீல் பண்ணும், இன்னும் ஒரு ஈவன் அண்ட் ஃப்ளாலஸ் பேஸ் வந்து கொடுக்கும். ஓகே, நான் நேச்சுரல் ஹைலைட்டிங் கன்சீலர் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கனால ஒரு ஹைலைட்டிங் எஃபெக்ட்டும் எனக்கு வந்து கொடுக்கும் ஸ்கின்னில் வந்துட்டு. சென்டர் ஆஃப் த ஃபோர்ஹெட்டில், நோஸில், பிரிட்ஜ் ஆஃப் த நோஸில் இந்த கடலாம் அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப ஜென்டிலான மோஷனில் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, அப்ளை பண்ணிட்டு வந்துடுறேன். ஏற்கனவே நான் யூஸ் பண்ண ஃபவுண்டேஷனே நான் கொஞ்சமாக வந்து கண்களுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ வந்து திரும்ப கன்சீலரும் நான் வந்து போட்டுக்கிட்டேன். ஓகே, ஸோ போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா இதனால் இதுக்கே நல்லா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்கள் வந்து நல்லா ப்ரெப்பாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸ்டெப் நம்பர் 5 அகைன் ஹைட்ரேட்டிங் செட்டிங் ஸ்ப்ரே வந்து நான் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபேஸில் வந்துட்டு. ஒரு ஃபியூ ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக அந்த க்ரீம் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா உங்களுக்கு லாக் பண்ணி கொடுக்கும், நல்லா மெல்ட் பண்ணும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா லாங் லாஸ்டிங் வந்து வச்சிருக்கும், அந்த கேக்கி பேட்ச் லுக் வந்து வராது. நல்ல ஒரு ஆயில் ஃப்ரீ ஷைன் ஃப்ரீ ஃபினிஷ் மட்டும் கொடுக்குறதும் இல்லாமல் இது ஹைட்ரேட்டிங் செட்டிங் ஸ்ப்ரே அப்படிங்கிறனால ஒரு ஹைட்ரேட்டிங் ஃபினிஷும் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஓகேவா, ஸோ இப்போ இது நல்லா வந்து நேச்சுரல் ஆட்ரே ஆகட்டும். இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்டெப் நம்பர் 6 பேஸ் மேக்கப்பை நல்லா நான் செட் பண்ணுறேன். அதுக்கு வந்து உங்கள் ஸ்கின் மேட்சிங் ஷேட் காம்பேக்ட் பவுடர் ஆர் லூஸ் பவுடர் ஆர் டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் கூட போய்க்கலாம். இது நல்லா ஆயில் ஃப்ரீ ஷைன் ஃப்ரீயாக ஃபேஸை வச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபேஸில் உள்ள க்ரீம் ப்ராடக்ட்ஸை நல்லா இன்னுமே செட் பண்ணி கொடுக்கும். ஏற்கனவே நம்ம செட்டிங் ஸ்ப்ரே வேறு போட்டுருக்கிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி பவுடர் ப்ரஷில் வந்து பவுடர் வந்து எடுத்துக்கிட்டு தென் இந்த மாதிரி டேபிங் மோஷனில் பவுடரை செட் பண்ணுங்கள்.
ஓகே. ஸோ இது வந்து அந்த பேஸ் மேக்கப் ப்ராடக்டை க்ரீம் ப்ராடக்டை உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் வந்து வச்சுருக்கும். நீங்கள் ஸ்கின் மேட்சிங் ஷேட் யூஸ் பண்ணும்போது இன்னும் நேச்சுரல் சீம்லெஸ் ஃபினிஷ் வந்து கிடைக்கும். அண்ட் ஆல்சோ லைட்டான கவரேஜும் கொடுக்கும் இன்னுமே உங்களுக்கு வந்து. ஸோ இதே உங்களுக்கு நல்ல ஒரு ஃபுல் கவரேஜ் லுக்காக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நான் ப்ரௌன் லுக் போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், போட முடியல. ஓகே சார், அதுதான் இந்த இதில் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்குன்னா ஃபுல் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிறங்க. மற்ற ஸ்கின் டைப்பாக இருக்கிறீங்கன்னா எந்த இடத்துல உங்களுக்கு ஆயிலி வருதோ, டீ சோன்ஸ்லாம் நமக்கு அதிகமாக வரும், அந்த இடத்த மட்டும் செட் பண்ணிக்கிறங்க. நான் ஃபுல் ஃபேஸே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, செட் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேஸ் மேக்கப்பில் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, பின்னாடி பார்ப்போம். அது வந்துட்டு இப்போ ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஐப்ரோஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா டார்க் ப்ரௌன் தான் வந்துட்டு பென்சில் தான் போக போகிறேன். அதனால ஒரு சாஃப்டர் அண்ட் நேச்சுரல் லுக் வந்து கொடுக்கும், நல்ல டெஃபினிஷன் வந்து கொடுக்கும். இது ப்ரௌன் லுக்குங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஐஸ் அண்ட் லிப்ஸ் தான் வந்து போல்டாக இருக்கும். அதனால் ப்ரௌஸ் பேஸை கொஞ்சம் சப்டிலாக வந்து வச்சுக்கிறோங்க. இப்போ இந்த மாதிரி டார்க் ப்ரௌன் பென்சில் எடுத்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். என்னோட ஐப்ரோட ஸ்பார்ஸ் ஏரியாவில் ஃபில் பண்ணிக்கிறேன். அதாவது டெய்ல் ஏரியா வந்து உங்களுக்கு டார்க்காக இருக்கணும் அஸ் கம்பேர்ட் டு ஃப்ரண்ட் பார்ட். ஓகே, ஸோ ஐப்ரோஸ்க்கு டைம் எடுத்து ஃபீல் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம ஐப்ரோஸ் தான் நம்ம ஃபேஸ்க்கு ஒரு ஃப்ரேம். ஓகே, சேம் லைக் திஸ். இதே மாதிரி இப்போ திரும்ப என்ன பண்ணுறேன், இந்த ஸ்பூலி ப்ரஷ் எடுத்து இந்த மாதிரி இது பண்ணிக்கிறேன். ஓகே, சேம் லைக் திஸ். இதே மாதிரி. ஸோ இந்த அளவு இருந்தால் போதும், உங்களுக்கு தெரியுதா? ஸோ நல்ல ஒரு நேச்சுரல் ஃபினிஷாக வந்து இருக்கும். ஓகே, இப்போ ஐப்ரோஸ் டன். இப்போ ஐ மேக்கப் போகலாம். ஐ மேக்கப் தான் மெயின். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் ப்ரௌன் ஷேட். ஸோ இந்த ப்ரௌன் ஷேட் ஒரு ட்ரான்ஷன் ஷேடாக வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதை ட்ரான்ஷன் ஷேடாக எடுத்து நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி சாஃப்ட் ப்ரௌன் ஷேட் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்து ஐ மேக்கப்புக்கு டைம் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். பிளெண்டிங் இஸ் த கீ ஃபார் ஐ மேக்கப். ஸோ இந்த லுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து அப்ளை பண்ணால் தான் நல்லா வரும். அதுக்காக டைம் எடுத்துனா எப்படின்னா, நீங்கள் ரொம்ப அவசர அவசரமாக அப்ளை பண்ணாமல் நார்மலாக எப்படி அப்ளை பண்ணுங்களோ அதே மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஓகே, செகண்ட் ஷேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட். ஸோ இந்த ப்ரௌன் ஷேட் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறது, மேட் டார்க் ப்ரௌன் ஷேட். ஸோ இதையுமே இந்த மாதிரி ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்துக்கிறேன், ஏன்னா இது ப்ரௌனி லுக் அப்படிங்கிறனால. தென் இதையுமே இந்த சாக்கெட் ஏரியாவில் நல்லா அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதாவது ட்ரான்ஷன் ஷேடுக்கு மேலே உங்களுக்கு வந்து போயிடக்கூடாது. ஏன்னா அந்த ப்ரௌன் பேஸில் வரதுனால ஓகே, கூட ஒரு ஐ தானே, அதனால் ப்ரௌனின்னு சேர்த்துக்கிட்டாச்சு. ஏன்னா இதுக்கடுத்து நான் உங்களுக்கு ஒரு ப்ரௌனியை பற்றி ஒரு வீடியோ போடுவேன். ஸோ அதனால தான் நான் அந்த லுக்குக்கு இந்த பேர் வச்சது. ஓகே, ஸோ இது ஐலைட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேங்க, அந்த ப்ரௌன் கலரை வந்து. ஓகே, சேம் லைக் திஸ். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தென் அப்புறம் பில்டப் பண்ணிக்கிறீங்க. எடுக்குமே நிறைய அப்ளை பண்ணாதீங்க. ஓகே, ஸோ தெரியுதா? இதே மாதிரி பிளெண்டிங் இஸ் த கீ ஃபார் ஐ மேக்கப். ஸோ தெரியுதா? ஸோ ப்ரௌன் இந்த மாதிரி. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி நல்ல ஒரு ஆங்குலர் ஃப்ளாட் ப்ரஷில் வந்து பிளாக் கலர் ஐஷேடோ எடுத்துக்கிறேன், மேட் பிளாக் ஐஷேடோ. அதை எடுத்து ஒரு மீடியமான ஒரு திக் லைன் மாதிரி போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு மீடியமான, ரொம்ப திக்காக போயிடக்கூடாது, அப்படியே அதை ஸ்மச் பண்ணி விடுறேன். ஓகே, இது வந்து இந்த ஸ்மோக்கி ஒரு பிளாக் ப்ரௌன் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஆனால் இதுக்கடுத்து இன்னொரு ஸ்டெப் வந்து இருக்குது, நான் அதுவும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்மச் பண்ணி விடுங்க அந்த ப்ரௌனோட, டார்க் ப்ரௌனோட. ஓகே, சேம் லைக் திஸ். இந்த மாதிரி. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாக் ஷேடோவை ஸ்மஜ் பண்ணி விட்டு நான் ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் வந்து போட்டேன் லிட்டில், அந்த ஷேட் இந்த மாதிரி பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்து அந்த பிளாக்குக்கு மேலே இந்த மாதிரி ரன் பண்ணி அப்ளை பண்ணுறேன். ஏன்னா இது அந்த ஸ்மஜ்ஜி லுக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஓகே, இது வந்து ஸ்மோக்கி லுக் தான், பட் ஸ்மோக்கி லுக்கில் கொஞ்சம் ஆல்டர்னேட் இது வந்து. ஓகே, ஸோ இதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ப்ரௌன் ஷேட் போட்டு அந்த பிளாக்குக்கு மேலே அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி விடுங்க. இது உள்ளே இருந்தே அந்த ஒரு சாஃப்ட் ஸ்மோக் உங்களுக்கு வந்து கொடுக்கும். பட்டு நேச்சுரல் லைட்டில் பார்க்கும்போது நல்லா டீப்பாக இருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா டிஃப்யூஸ் ஆகிடுச்சு கலர் வந்துட்டு. ஸோ இந்த கண்ணுக்கும் பாருங்கள், அதே மாதிரி இந்த கண்ணுக்கு பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, மூவிங் ஆன் டு லோயர் லேஷ் லைன். இப்போ லோயர் லேஷ் லைனில் இந்த மாதிரி நல்ல ஒரு பென்சில் ப்ரஷ். ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்க் ப்ரௌன் ஷேட் அப்ளை பண்ணோம்னா அந்த ஷேட் எடுத்து லோயர் லேஷ் லைன் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். அதாவது ரொம்ப திக்காகவும் போயிடக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் போயிடக்கூடாது, ஒரு மீடியமான லைன் மாதிரி போட்டுக்கிறேன் லோயர் லேஷ் லைனில், ஜஸ்ட் அந்த ஸ்மோக் அவுட் எஃபெக்ட் மாதிரி. ஸோ தெரியுதா உங்களுக்கு இந்த அளவு? ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், அதே இந்த ஃப்ளாட் ஆங்குலர் ஐஷேடோ ப்ரஷ். ஓகே,
ஸோ ஸ்மால் ப்ரஷில் பிளாக் கலர் ஐ ஷேடோ எடுத்து ஏற்கனவே லோயர் லேஷ் லைனில் ப்ரௌன் போட்டோம்ல, ஸோ லோயர் லேஷஸ் க்ளோஸில் இந்த பிளாக் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, சேம் லைக் திஸ். இதே மாதிரி கொஞ்சம் ஸ்மோக்கி லுக் தான், பட் கொஞ்சம் ஆல்டர்னேட் வெர்ஷன் இது வந்துட்டு. ஓகே, இந்த மிக்ஸ் ஆஃப் ப்ரௌனோட உங்களுக்கு வரதுனால உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகே, இப்போ திரும்ப என்ன பண்ணுறேன், இந்த அதே பென்சில் ப்ரஷில் மறுபடியும் இந்த டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து திரும்ப அந்த பிளாக்குக்கு மேலே அப்ளை பண்ணுறேன் லோயர் லேஷ் லைனில். இது அந்த ப்ரௌனி மாதிரியே இருக்கும் கண்கள் வந்துட்டு. திரும்ப ரன் பண்ணிக்கிறேன். அந்த பிளாக் வந்து அந்த ப்ரௌனோட மெர்ஜ் ஆகி நல்லா டிஃப்யூஸ் ஆகி பியூட்டிஃபுல்லாக காட்டும் கண்களை வந்துட்டு. ஓகே, ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், நீங்கள் ப்ரௌன் கலர் காஜலும் போகலாம், பிளாக் கலர் காஜலும் போகலாம், உங்கள் விருப்பம். நான் பிளாக் கலர் காஜல் எடுத்து நல்லா இன்டெப்த்தாக அப்ளை பண்ணிக்கிறேன். லோயர் வாட்டர் லைன் அண்ட் அப்பர் வாட்டர் லைனில் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா திக்காக போட்டுக்கிறேன் வாட்டர் லைனில். ஓகே, ஸோ அது நல்லா அந்த இன்டென்ஸ் ஸ்மஜ்டு லுக் வந்து கொடுக்கும். அதே மாதிரி அப்பர் வாட்டர் லைன்லேயும் ஓகே, சேம் லைக் திஸ் இந்த மாதிரி. ஓகே, இப்போ காஜல் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மஸ்காரா வந்து போகலாம். நீங்கள் ஃபால்சிஸ் விட்றீங்கன்னா 1 coat ஆஃப் மஸ்காரா போங்க. ஃபால்சிஸ் வைக்கலாம், நல்லா ஒரு 2 to 3 coats மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேங்க. நான் ஒரு வால்யூமேசிங் மஸ்காரா தான் யூஸ் பண்ணுறேன். மறுபடியும் டைலாக் சொல்கிறேன், நோ ஐ மேக்கப் இஸ் கம்ப்ளீட் வித்தவுட் மஸ்காரா. ஓகே, ஸோ இதுக்கு லைனர் அதெல்லாம் எதுவுமே போகலை, இதுதான். ஏன்னா இது ஒரு ஸ்மஜ்டு லுக்குங்கிறதுனால. எனக்கு எப்போவுமே இந்த பிளாக் ப்ரௌன் இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த ஐ லுக், இந்த கிரேஸ், நியூட்ரல் கலர்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கலர்ஸ்லேயும் பிடிக்கும் எனக்கு. பட் நம்ம எவ்ரிடே லுக் பர்சனல் யூஸ்க்கு இந்த பிளாக், ப்ரௌன், கிரே அதெல்லாம் வந்து நல்ல ஒரு வைட்டல் ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஓகே, இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேங்க. அண்ட் ஆல்சோ லோயர் லேசஸ்லேயுமே அப்ளை பண்ணிக்கிறேன். அஸ் கம்பேர்ட் டு அப்பர் லேசஸ், லோயர் லேசஸில் கம்மியாக இருந்தால் போதும் மஸ்காரா வந்துட்டு. ஓகே, ஸோ மஸ்காரா நல்லா உங்கள் லேஸை வந்து ஸ்டாண்ட் அவுட் பண்ணி காட்டும். இது வால்யூமேசிங் மஸ்காரா அப்படிங்கிறதுனால நல்லா உங்களுக்கு வால்யூமைஸ் பண்ணி காட்டும். நான் அப்ளை பண்ணுறது மார்ஸோட டபுள் ட்ரபிள் மஸ்காரா தான். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, சேம் லைக் திஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐ மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு ஸ்டெப் மட்டும் தான் இருக்குது, அதை நம்ம பண்ணுவோம் கடைசி வந்து மஸ்காரா ட்ரை ஆகட்டும். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், இந்த லுக்குக்கு ப்ரான்சரும் போய்க்கலாம், கான்டியூரும் போய்க்கலாம். எனக்கு அந்த ஷார்ப் லுக் வேணுங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், கான்டியூர் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஆங்குலர் ப்ளஷ் ப்ரஷில் நான் கான்டியூர் ஷேட் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோடய ஹால் ஆஃப் த சீக் போன்ஸில், இந்த டெம்பிளில், அப்புறம் ஜா லைனில். இது ஃபேஸ்க்கு ஒரு டைமென்ஷன் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுக்கும். ஒல்லியாக இருக்கிறவங்க அப்ளை ஃபேஸ் ஒல்லியாக இருக்கிறவங்க பண்ண தேவையில்லை, கொஞ்சம் சப்பியாக இருக்கிறவங்க பண்ணிக்கலாம். ஓகே, இதே மாதிரி ஃபோர்ஹெட்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேங்க. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஃபேஸ் வந்து அப்லிஃப்ட் ஆன மாதிரி இருக்கும். அதே மாதிரி நோஸோட சைட்ஸ்லேயும் பண்ணிக்கிறோம். எனக்கு கான்டூரிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, ரியலி இட் ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் யுவர் ஃபேஸ். ஓகே, இதே மாதிரி இந்த பக்கம் அப்ளை பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கான்டூர் பண்ணியாச்சு ஃபேஸ்க்கு வந்துட்டு. இப்போ என்ன பண்ணுறேன், இதே அந்த ப்ரஷில் வந்து என்ன பண்ணுறேன், லைட் பிங்க் நியூட். ஓகே, நான் சீக்ஸ் வந்துட்டு அந்தளவுக்கு எடுத்து காட்டுற மாதிரி போகலை, ஜஸ்ட் ஷேப்பாக ஸ்ட்ரக்சராக இருந்தால் போதும். ஃப்ளாரல்ஸ் இருந்தப்பறம் ஒரு நியூட் பிங்க் ஷேட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதை ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கிறேன். சப்டிலான கலராக வந்து இருக்கணும், ஏன்னா அந்த லுக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு இதாகும். நீங்கள் ஈவன் நியூட் பீச் கூட வந்து போகலாம். நான் மீடியம் டு டஸ்கி மீடியம் ஸ்கின் கேட்டகரி. நான் வந்துட்டு ப்ளஷ் வந்து உங்கள் சீக் அண்ட் சீக் போன்ஸை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும், ஃபேஸை நல்லா ஃப்ரெஷ்ஷாக ப்ரைட்டாக உங்களுக்கு வந்து காட்டும். ஓகே, ஸோ இதே மாதிரி இந்த பக்கம். அது மாதிரி உங்களுக்கு இன்னொன்று சொல்லிக்கிறேன், உங்களுக்கு வந்து டபுள் சின் இந்த மாதிரி வந்து இருக்குது ஸ்கின்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஜாலையில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நெக்கு கீழே இந்த மாதிரி கான்டூர் பவுடர் வந்து இறக்குங்க. இந்த மாதிரி இறக்கி அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் டபுள் சின் இருக்காது, ஃபேஸ் நல்லா இன்னமும் ஸ்ட்ரக்சராக காட்டும். இப்போ ப்ளஷ் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ளாட் ஃப்ளஃபி ப்ரஷில் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஹைலைட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் மேட்சிங் ஷேட் நான் வந்து போகிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி எடுத்து ஜஸ்ட் என்னோடய ஹை பாயிண்ட்ஸில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஃபேஸோட ஹை பாயிண்ட்ஸை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும், இன்னுமே அப்லிஃப்டடாக உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ என்னுடைய பிரிட்ஜ் ஆஃப் த நோஸில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீக் போன்ஸில் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கியூபிட்ஸ் பவுவில், அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா ரிமைனிங் இருக்கிறத கொஞ்சமாக சின்னில். ஓகே, ஸோ நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் கூட ஹைலைட்டர் போட்டுக்கலாம் இந்த விண்டருக்கு வந்து, ஏன்னா உங்களுக்கு வந்து பவுடர் ஹைலைட்டர் நீங்கள் போய்க்கலாம். ஓகே,
ஸோ ஹைலைட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெஸ்டிவ் சீசன் இந்த விண்டருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அவசியம். எல்லா சீசனுக்குமே அவசியம். இந்த டைம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதேமாதிரி பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேஸ் மேக்கப் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக லிப் மேக்கப் போய்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூட் ப்ரௌன் லிப் லைனர் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கிறேன். லிப் லைனர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லிப்ஸை நல்லா டிஃபைன் பண்ணி அவுட்லைன் பண்ணி காட்டும். லிப்ஸை வந்து ஃபுல்லராக காட்டும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு லிப் கலர் போட்டுக்கிறேன். நல்லா ஒரு நியூட் ப்ரௌன் போட்டு அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணுறேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ப்ரௌன். இப்போ என்ன பண்ணுறேன், இது ஆப்ஷனல், தேவைப்பட்டு அப்ளை பண்ணிக்கிறேன், இல்லை விட்டுடலாம். அதுக்கு மேலே ஒரு டார்க் ப்ரௌன் லிப் லைனர் போய்க்கிறேன். இது லிப்ஸை வந்து நல்லா உங்களுக்கு டிஃபைன் அண்ட் ஷேப்பாக வந்து காட்டும். நல்லா ஒரு 3D எஃபெக்ட் வந்து கொடுக்கும். இப்போ வந்து ஒரு ப்ரௌன் லிப் லைனர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு கூல் டோன் ப்ரௌன் அப்ளை பண்ணிக்க, நீங்கள் வார்ம் ப்ரௌன் போகிறனாலும் போய்க்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ரௌனி ஷேட் மாதிரி. நான் ஒரு மேட் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன், புல்லட் மேட் லிப்ஸ்டிக். ஸோ பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்துருச்சு உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, இப்போ லிப் மேக்கப் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், ஐஸோட இன்னர் கார்னர் ஹைலைட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ அப்படியே கொஞ்சமாக ப்ரௌ போனும். இது இன்னுமே ஐஸை எடுத்து காட்டி நல்லா லிஃப்டடாக உங்களுக்கு வந்து காட்டும். கண்டிப்பாக அந்த ஐலுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கூட ஐஸ் கூட தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுங்கள். டைம் எடுத்து கொஞ்சம் அப்ளை பண்ணுங்கள், அதுதான் முக்கியம். ஸோ உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இதை விட இது கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக இருக்கும். ஓகே, இப்போ ஹைலைட் பண்ணியாச்சு. இந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப்பாக திரும்ப செட்டிங் ஸ்ப்ரே போட்டு ஸ்ப்ரெட்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபேஸில் ஸ்ப்ரெட்ஸ் பண்ணிக்கிறேன் செட்டிங் ஸ்ப்ரே வந்து. இது எதுக்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பவுட்ரி லுக்லாம் இருந்துச்சுன்னா அதை நல்லாவே மெல்ட் பண்ணி ஒரு ஸ்கின் லைக் நேச்சுரல் பிளெண்டபிள் சீம்லெஸ் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். மேக்கப்பை நல்லா லாக் பண்ணி உங்களுக்கு லாங் லாஸ்டிங் வச்சுருக்கும். நம்ம 3 லேயர் நான் போட்டுக்கிறேங்கிறனால நல்லாவே மேக்கப் வந்து ஸ்மஜ் ப்ரூஃப், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப், லாங் லாஸ்டிங் வந்து இருக்கும். நான் மேக்கப் பற்றி டச்சப் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு வந்துட்டு இல்லை. ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக வந்து முடிச்சிக்கலாம். பிகினர்ஸ் கூட நீங்கள் ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதான் அந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ப்ரௌனி லுக் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ப்ரௌன் பேஸ்ட் லுக் இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ, இந்த இன்ஃபர்மேஷன், இந்த டுட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த லுக் பற்றி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் லுக் வந்து இதுதான். எனக்கு இந்த லுக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி பாருங்கள், நல்லா அந்த ஸ்மஜ்ஜி கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்மோக்கி அந்த ஒரு ப்ரௌனி லுக் மாதிரி உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ எனக்கு இந்த ப்ரௌன் பேஸ்ட் லுக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பீச் கலர் ட்ரெஸ்ஸஸ், லைட் கலர் ட்ரெஸ்ஸஸ், ப்ரௌனு கான்ட்ராஸ்ட்டாக உள்ள கலர் ட்ரெஸ்ஸஸோ நீங்கள் வேர் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ரீக்ரியேட் பண்ணி பாருங்கள். இந்த ஃபெஸ்டிவ் சீசன், இந்த வின்டர், அதர் சீசனுக்கு ஒரு ப்ரௌன் மேக்கப் நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்க, தாராளமாக அந்த மாதிரி போய்க்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். லிப் ஆப்ஷன் மட்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உள்ள ப்ரௌன் நீங்கள் போய்க்கலாம். நான் ஒரு மீடியமான நியூட் ப்ரௌன் போய்கிட்டேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் டார்க் ப்ரௌன், இதை விட டார்க் ப்ரௌன் போகிறனாலும் போகலாம், லைட் ப்ரௌன் போகிறனாலும் போகலாம், அது உங்கள் விருப்பம். என் மீடியம் டு டஸ்கிக்கு தகுந்த மாதிரி நான் போய்கிட்டேன். லுக் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் பார்த்து தெரியப்படுத்துங்க. நீங்களும் ரீக்ரியேட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் பாய்.